Hi friends, welcome to my channel Daily SQL Practice. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்கொரிஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு சிம்பிள் கொரிஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம queryக்குள்ளே இன்னொரு query எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி எழுதுறது, இதோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சப்கொரி அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், queries எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம், சிம்பிள் queries. அந்த queriesலேருந்து இப்போ லிட்டில் பிட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் queriesக்கு இப்போ மூவ் பண்ணுறோம். அதாவது பேஸ்ட் ஆன் த டாஸ்க் கிவன் எது கொடுத்துருக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான queriesலாம் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு மெயினாக யூஸ் ஆகிறது சப்கொரி. சப்கொரிங்கிறது எ query வித்தின் அனதர் query. ஸோ ஒரு மெயின் query நம்ம எழுதியிருப்போம், அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு queryயும் எழுத போகிறோம். அதுக்கு பேர் தான் சப்கொரி. ஸோ நம்ம அவுட்டர் query என்ன எழுதுகிறோமோ அதை மெயின் queryன்னு சொல்லுவாங்க. இன்னர் query அதில் என்ன எழுத போகிறோமோ அதை சப்கொரி. யூஸ்வலாக என்ன ஆகும்னா, ஜென்ரலி எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் when there is no relation with the main query. சப்கொரி தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு மெயின் queryயோட ஒரு லிங்க் இல்லைன்னா ஃபஸ்ட்டு சப்கொரி ஒர்க் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி அதோட ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போய் தான் மெயின் queryயில் ஒர்க் ஆகும். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு டூ ஆர் மோர் queries ஒரு பெரிய queryயாகவே எழுதலாம். அதுக்கு பேர் தான் சப்கொரிஸ்னு பேர். ஸோ இந்த சப்கொரிஸ் யூஸ் பண்ணும்போது ஆர்டர் பை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த கிளாஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் சப்கொரியை அப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, queryயோட பேசிக் கான்செப்ட் என்ன, பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், ஒரு செலக்ட், ஒரு ஃப்ரம், ஒரு வேர், அதுக்கப்புறம் குரூப் பை, ஹேவிங், நிறைய கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸில் இப்போ மெயினில் பார்க்கோம், செலக்டில் ஃப்ரம், வேர், ஹேவிங், இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சப்கொரியை யூஸ் பண்ணலாம். ஸோ சப்கொரிங்கிறது ஒரு queryக்குள்ள query. இப்போ இது நம்ம மெயின் டேபிள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள், செலக்ட் ஸ்டார்னால் என்ன, எல்லா காலம்ஸையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டேபிளில் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ங்கிறது அனதர் டேபிள். அதில் ஆக்சுவலாக 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் 7th டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் எதுவும் செட் பண்ணல, நேம், ஃபீ எதுவும் செட் பண்ணல. ஸோ இது உங்களுக்கு டேட்டா தெரியறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சப்கொரி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ரைட் அ query டு டிஸ்பிளே நேம், சிட்டி, ஃபோன் நம்பர். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு வேணும், வேர் டிபார்ட்மெண்ட் இஸ், ஹூஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் பிகாம் யார் படிக்கிறாங்களோ அவங்களோட நேம், சிட்டி, ஃபோன் நம்பர் வேணும். பட் இது பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா பிகாம் யார் படிக்கிறாங்க, பிகாம்ங்கிறதோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன, 1. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி 1லாம் யாருக்கு இருக்குது, மனோஜ் அண்ட் நரேனுக்கு இருக்குது. ஸோ மனோஜ் அண்ட் நரேனை டிஸ்பிளே பண்ணிடலாம். இது பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக இப்படி தான் திங்க் பண்ணுவோம். செலக்ட் எஸ் நேம், சிட்டி, ஃபோன் நம்பர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். எந்த டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து நேம், சிட்டி, ஃபோன் நம்பர். ஏன்னா அவங்க எதாவது கேட்டிருக்காங்க, நேம், சிட்டி, ஃபோன் நம்பர், பட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. பட் யூஸ்வலாக டிபார்ட்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போ லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு 6 ரெக்கார்ட்ஸ், 7 ரெக்கார்ட்ஸ் அப்படிலாம் வச்சுருக்கோம். பட் ரியல் டைம் டேட்டா பேஸில் எப்படி இருக்கும்னா 1000 ரெக்கார்ட்ஸ், 15,000 ரெக்கார்ட்ஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதில் பிகாம்க்கு என்ன கோடு, பிடெக்கு என்ன கோடு, அப்புறம் எம்சிஏக்கு என்ன கோடு, அது மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாது யூஸ்வலாக. ஸோ இதுக்கு மேலே நிறையா இருந்தாக்குள்ள ஒரு 50 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 50 டிபார்ட்மெண்ட்ஸோட நம்பரையும் நம்ம நினைவு வச்சுக்கிறது, ஐடியையும் நினைவு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிகாம் எந்த டிபார்ட்மெண்ட் நேம் வச்சு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதில் என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு இது மெயின் query. இந்த மெயின் queryக்குள்ளே நான் சப்கொரி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு சப்கொரி யூஸ்வலாக ஃபஸ்ட்டு இந்த queryயை அப்படி கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே டிபார்ட்மெண்ட் இஸ் பிகாம்னு சொல்கிறாங்க, எனக்கு பிகாமோட டிபார்ட்மெண்ட் ஐடி தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை தான் நான் முதல்ல எடுக்கணும். என்னது, பிகாமோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன, அதுக்கு முதல்ல இந்த queryயை தான் நான் முதல்ல எழுதணும். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு பிகாம். ஸோ பிகாம்க்குன்னு உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன, அதை எடுத்துகிட்டு
அப்புறம் நான் ஸ்டூடெண்ட் டேபிளில் போய் சர்ச் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டேபிளில் செலக்ட் என்னென்ன காலம்லாம் வேணுமோ கொடுத்துட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் இன், ஏன்னா இப்போ வந்து இன்கேஸ் மோர் தென் ஒன் இருந்துச்சுன்னா அதனால் இன் கொடுத்துக்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்கொரியர் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் வர்ற ரிசல்ட்டை வச்சு மெயின் query எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து queryக்குள்ளே query. ஸோ இது மாதிரி queries வந்து சப்கொரிஸ் வந்து மேலே நிறைய இதில் வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், டெலீட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ். இப்போ நான் சும்மா ஒரு அனதர் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ். அதெல்லாம் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வந்து டீன் வந்து அப்ரூவ் பண்ணால் இதெல்லாம் ரியல் டைம் டிபார்ட்மெண்ட்டாக மாறப்போகுது. ஸோ இப்போ நான் பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்காம் இதெல்லாம் வந்து நான் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு இங்கே வந்து 3 ரெக்கார்ட் தான் இருக்குது. அதனால் ஈஸியாக போய் இதில் ஒன்ஸ் ப்ராசஸ் டீன் அப்ரூவ் கொடுத்தோன்னா நம்ம நேராக போய் இதில் ஆட் பண்ணிடலாம். பட் ரியல் டைமில் திங்க் பண்ண பாருங்கள். எப்போதுமே ரியல் டைமில் திங்க் பண்ணி தான் எழுதணும். ஏன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இதே ஒரு 50 ரெக்கார்ட்ஸுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 50ஐயும் கொண்டு போய் இங்கே எழுதுறதுன்னா இன்சர்ட் பண்ணுறதுனா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரு சப் query பார்க்க போகிறோம். இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட், இது ஒரு query. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ். டிபார்ட்மெண்ட் ப்ராசஸில் என்னென்னலாம் இருக்குது? 3 இருக்குது. பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்காம். ஸோ இந்த 3ஐயும் எடுத்து நான் அப்படியே டிபார்ட்மெண்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணி விட்டுறேன். இது எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்கள். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ராசஸில் எத்தனை ரெக்கார்ட் இருந்தாலும் சரி அந்த ப்ராசஸான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டிபார்ட்மெண்ட் டேபிளில் அதுவே இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இங்கே டிஸ்பிளே பாருங்கள், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். முன்னாடி 7th டிபார்ட்மெண்ட் வரைக்கும் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த 3ஐயும் ஆட் பண்ணி 10th டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்சர்ட்டுங்கிறது ஒரு query, செலக்ட்டுங்கிறது ஒரு query. queryக்குள்ளே query இருக்கிறதுனால இதுவும் சப் query டைப் தான். அடுத்து இன்னொன்று, டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ இன்கேஸ் வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ஏற்கனவே பிடெக் இருக்குது, நான் தெரியாமல் இன்னொரு பிடெக்கையும் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு 2 பிடெக் வந்து இருக்குது. ஸோ இப்போ 2 பிடெக் நான் அது மாதிரி ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட், இங்கேயும் பிடெக் ஆட் பண்ணிட்டேன். தெரியாமல் அடுத்ததுலேயும் வந்து பிடெக் வந்து நான் 11th ஒன் மோர் ரெக்கார்டையும் ஆட் பண்ணிட்டேன் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிபார்ட்மெண்ட்குள்ளே 2 டிபார்ட்மெண்ட் அப்போ டூப்ளிகேட் ஒன்று வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் இருக்காங்கிறத ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு சப்கொரி வந்து எழுதுகிறேன். அதில் பாருங்கள், இந்த பேரந்தசிஸில் இருக்கிறது தான் சப்கொரி, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்டுங்க. இங்கேயும் டிபார்ட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், இங்கேயும் டிபார்ட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டூப்ளிகேட் ஃபைன் பண்ணுறதுக்காக. இந்த அலையஸ் நேம் வந்து D1, இது D2. அது ரெண்டுமே ஒரே டேபிளில், D1ங்கிறதும் ஒரே டிபார்ட்மெண்ட் டேபிளில் தான் பாயிண்ட் பண்ணுது, D2ங்கிறதும் டிபார்ட்மெண்ட் டேபிளில் தான் பாயிண்ட் பண்ணுது. அப்போ D1ஓட டிபார்ட்மெண்ட் நேம், D2ஓட டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அதாவது நேம் வந்து ஒன்றா இருக்கணும், ஆனால் ஐடி வந்து வெவ்வேறையாக இருக்குது. க்ரியேட் பண்ணும்போது ஐடி எப்படியும் ஆப்வியஸாக உங்களுக்கு ஐடி வந்து அலோவ் பண்ணாது சேமாக வைக்கிறதுக்கு இல்லையா, ஏன்னா அது வந்து ப்ரைமரி கீ. ஸோ தெரியாமல் நான் ஆட் பண்ணால் கூட எனக்கு ஐடி வந்து வேறையாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நேம் சேமாக இருக்கணும் பட் ஐடி வந்து சேம் கிடையாது. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு முதல்ல நான் கேட்குறேன். அது கேட்டுச்சுன்னா அது என்ன ஆகும், உங்களுக்கு பிடெக் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த செலக்ட் இந்த query மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடெக் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்கும். ஸோ பிடெக் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 and 11. ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் இன் பிடெக் அப்படின்னா 2 டிபார்ட்மெண்ட் ஐடி 2 வருது, டிபார்ட்மெண்ட் ஐடி 11 வருது. ஸோ இதுவும் வந்து சப்கொரிக்கான எக்ஸாம்பிள். அது ஒரு மெயின் query, இதுதான் மெயின் query. இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேரந்தசிஸில் அனதர் query கொடுக்குறோம். ஸோ முதல்ல சப்கொரி எக்ஸிக்யூட் ஆகி அதோட ரிசல்ட்டை நம்ம மெயின் queryக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் சப்கொரியோட கான்செப்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதிலேருந்து ஃபர்தராக கைட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யார் SQL வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in my next video.